எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு ஸ்டைல் செலவு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சளி, இருமல், தொண்டை தொண்டை கரகரப்பு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ரெமெடி கொடுக்கும். இது செய்கிறதுக்கு கொள்ளு, சீரகம், மிளகு, முழு தனியா, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் அந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சது எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில் சேர்ந்து நம்ம கலந்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு தனியாக இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றி அப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சு கொதிக்க விட போகிறோம். இதை வந்து நான் இப்போ மூடி போட்டு தான் இப்போ நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சிங்கன்னா பார்த்து அப்பப்போ எடுத்து கலந்து கொடுத்துக்கணும், இல்லைன்னா இது பொங்கி வெளியே வர சான்சஸ் இருக்குது. இப்போ ரசம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சுட சுட சாப்பாடு கூட சர்வ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி சூப்பாக கூட சர்வ் பண்ணலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே ஃபுட் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.